ஒருங்கிணைந்த நிர்வாகம், மனித தவறுகளால் சென்னை மக்கள் அதிமுக ஆட்சியில் தூக்கத்தை தொலைத்தனர் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முதலமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேரில் சென்று மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்தார். குறிப்பாக இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தூங்கி வழிந்த நிர்வாகத்தால், மனித தவறுகளால் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சி காலம் என அவர் விமர்சித்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய வகையில திமுக இந்த காலகட்டத்தில் திமுகவுடைய ஆட்சி செயல்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இயல்பு நிலை திரும்பிய பகுதிகளை பார்வையிட்ட போது மக்களின் அன்பையும் வாழ்த்துக்களையும் பெற்றதாகவும், விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்ய களத்தில் பணியாற்றும் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு ஆய்வு பணிகளிலும் ஈடுபட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டார். குறிப்பாக குளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக மாநில அவசர செயல்பாட்டு மையத்திலும் ஆய்வு மேற்கொண்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய, விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய கனமழை பாதிப்புகள் குறித்து காணொலி காட்சி மூலமாக துணை முதலமைச்சர், அதேபோல அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதெல்லாம் குறிப்பிட்டு இந்த எக்ஸ் வலைப்பக்கத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட துயரத்தையும் மேற்கோள் காட்டி அதை எக்ஸ் வலைப்பக்கத்தில் ஒரு குற்றச்சாட்டாக விமர்சித்து பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.